ஹாய் டியாஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஃப்ரைடே ஸ்பெஷல் விலாகில் உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அஃப்ஷன்ஸ் ரெசிபீஸை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மனாமாவில் இருக்கக்கூடிய ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். இந்த மனாமா மார்க்கெட் சென்ட்ரல் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே வந்துட்டாலே ஃபிஷ் மார்க்கெட்டு, மீட் மார்க்கெட்டுன்னு எல்லாமே இருக்கும். அதே சமயம் இந்த ஹைப்பர் மார்க்கெட் இருக்குல்ல, லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, நிறைய பாத்திரங்கள்லாம் போட்டிருந்தால அது வந்து இந்த ஹைப்பர் மார்க்கெட்டில் தான் நம்ம போனது. அந்த மாதிரி நிறைய கடைகள் எல்லாம் இங்கே உள்ளார இருக்கும். ப்ளஸ் வந்து நிறைய காய்கறிகள், அப்புறம் நம்ம ஊரில் இது இருக்கு இல்லையா, சென்னையில் கோயம்பேடு மார்க்கெட்டில் எப்படி எல்லாமே இருக்கும், காய்கறி, வெஜிடபிள் எல்லாமே இருக்கும் இல்லையா, ஃப்ரூட்ஸு, அந்த மாதிரி மார்க்கெட் தான் இது. இந்த மார்க்கெட்டுக்கு வந்தோன்னா எல்லா பொருளுமே ஒரே இடத்துல கிடைக்கும். ரொம்ப விலை கம்மியாகவும் கிடைக்கும், சீப்பாகவும் கிடைக்கும். நான் முன்னாடியே வந்து இங்கே பஹ்ரைனில் மீன் மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலனாக்கா அதனுடைய லிங்க்கையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம மீன் மார்க்கெட் கிட்ட வந்துட்டோம். இது இப்படி தான் இருக்கும் என்ட்ரன்ஸு. நம்ம உள்ளே போனோம்னாக்கா ஃபுல்லாக மீன் மார்க்கெட் இருக்கும். நான் வந்து இப்போ ஃபுல் வீடியோ எடுக்கலைங்க, நான் முன்னாடியே நிறைய வீடியோ போட்டுட்டேன். ஸோ நாங்கள் போய் வாங்கின கடையில் மட்டும் சின்னதாக ஒரு கிளிப்பிங் எடுத்திருக்கேன். இன்றைக்கி மீன் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. லாஸ்ட் டைம் நான் வந்து பிரியாணி போட்டிருந்தேன், மட்டன் பிரியாணி ரெசிபி. இந்த மீன் தான் நான் இப்போ வந்து எடுத்து க்ளீன் பண்ண கொடுத்துருக்கேன். பாறை மீனுன்னு சொல்லிட்டு இங்கே சொல்லுவாங்க, அயில பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீன் தான் இன்றைக்கி நம்ம வந்து சமைக்க போகிறோம். எப்படி சமைக்க போகிறோன்னா, தேங்காய் பால் சாதம் செஞ்சு மீன் குழம்பு செஞ்சு மீன் வறுக்க போகிறோம். தேங்காய் பால் சாதம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சது இல்லைன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். வெள்ளிக்கிழமை வழக்கம் போல் தொழுததுக்கு அப்புறமாயிட்டுக்காக தான் நம்ம வந்து குக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி நான் குக் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறது வந்து குழம்புக்காக மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 வெங்காயம், 2 நல்லா பெருசாக பழுத்த தக்காளி. உங்களுக்கு வந்து சைஸில் சின்னதாக இருக்குன்னா 3 தக்காளி கூட போட்டுக்கலாம். தக்காளி சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு பூண்டு அப்படியே உரித்து எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாமே நம்ம வந்து அரைச்சி பண்ண போகிறோங்க. ஒரு டைம் ஒரு மாதிரி பண்ணலாம். நானே மாற்றி பண்ணுவேன். ஒரு டைம் வெங்காயம்லாம் கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி போட்டு பண்ணுவேன். ஆனால் இந்த டைம் வந்து அரைச்சி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு போட்டு வெடிச்சதுக்கப்புறமா வெந்தயம் சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் நான் வந்து வடகம் சேர்ப்பேன். என்கிட்ட வடகம் இல்லை, வடகம் தீந்துருச்சு. உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலையும், இந்த 3மே நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதாவது வெங்காயம், பூண்டு, தக்காளி, அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பசங்கள்லாம் ஏஞ்சி டிஃபன் பண்ணி முடிச்சிட்டாங்க. ரூமில் வந்து டிவி பார்த்துட்டு அவங்க விளாண்டுட்டு இருந்தாங்க. இந்த பாப் தான் ஃபுல்லாக இப்போ டிவியில் ஓடுறதெல்லாம் யூடியூப்பில் வச்சுட்டு இந்த கொரியன் பாப் சாங்ஸ் தான் போட்டு கேட்டுட்ருக்காங்க. ஃப்ரைடேயில் சனாக்கு ஹாலிடேன்றதுனால சனா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாள், அவனை பார்த்துக்குவா. ஸோ நான் ஃபுல்லாக குக்கிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இப்போ வந்து இது கூட நான் சால்ட்டு சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபி கூட நான் முன்னாடியே அப்லோட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பார்க்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், அப்புறம் கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துருக்கேன், 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கேன். இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த வந்து நம்ம இந்த வெங்காயம் தக்காளிலாம் சேர்த்தோம் இல்லையா, அது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா இது மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புமே ஊருக்கு ஊர், வீடுக்கு வீடு மாறி செய்வாங்க. ஒரே மாதிரி எல்லோரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. நான் வந்து இந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் இப்போ தான் புதுசாக இந்த மாதிரி பார்க்குறீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இங்கே கல்ஃபில் இருக்கிறதுனால குழம்பு மிளகாத்தூள் எல்லாம் இங்கே கிடைக்காது. ஸோ நான் வந்து இந்த மாதிரி மசாலா பொருட்கள் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ அந்த மசாலாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. கொதித்த உடனே அதில் பாருங்கள் அப்படியே எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது. எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா நல்லா ஒரு பெரிய எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளியை நான் வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை இது கூட நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க புளியில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் நான் கரைச்சி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து குடிச்சு பார்த்து சேர்த்துக்கோங்க. குடிக்கும்போது சும்மா ஒரு அளவு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் புளி. ஏன்னா நம்ம மீன் போட்டோன்னா அது வந்து அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக புளி வந்து தூக்கலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அந்த குழம்பு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. அந்த புளி வாசனை லைட்டாக போகணும். அப்படி கொதித்ததுக்கப்புறமா நம்ம வந்து மீனெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இது வந்து வறுக்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த நடு துண்டு பீஸ் போட்டது எல்லாமே வறுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் மேக்ஸிமம் தலையெல்லாம் போட்டு வச்சிடலாம், தலை இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போட்டு வச்சுட்டு நம்ம இந்த துண்டெல்லாம் வறுத்துடலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். தடவர மசாலா தாங்க, இஞ்சி பூண்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள்,
அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். ஏன்னா அந்த மசாலா உதிராமல் இருக்கணுன்றதுக்காக அரை எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட்டுருக்கேன். இந்த குழம்புல நம்ம மீன் சேர்த்துடலாம். முன்னாடியே நான் ஒரு 2 மீன் சேர்த்துட்டேன். ஸோ அதனால் அது கொதிக்கிறது அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. இது வந்து நல்ல பெரிய மீன் தலை, அது வேறு ஒரு மீன், அது அந்த தலையும் தூக்கி நம்ம இதிலே சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழம்புல நான் சேர்த்துட்டேன். நிறைய மீன் சேர்த்து நம்ம செய்யும்போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்க மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு எப்படி கலர்ஃபுல்லாக செமையாக இருக்குல்ல. அது போட்டு ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் கொதிச்சிருச்சுன்னா போதும், ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா மீன் குழம்பு ரொம்ப நேரம் நம்ம மீன் போட்டதுக்கப்புறம் கொதிக்க விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த முள்ளெல்லாம் குழம்போடு சேர்ந்துடும். பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எங்கே முள் போயிடுமோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு 8 நிமிஷம் கொதிச்சுதுன்னா போதும், கண்டிப்பாக மீன் வெந்திருக்கும். நம்ம ஆஃப் பண்ணி தூக்கி வச்சிடலாம். சூப்பராக வாசனையாக மீன் குழம்பு ரெடி பண்ணியாச்சு. முன்னாடியே சொன்ன மாதிரி மீன் மசாலாவும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் பால் சாதத்தை ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ அது மசாலாலாம் சூப்பராக ஏறி ரெடியாக இருக்கும். பால் சாதம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தேங்காவை உடைச்சி நல்லா அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம தாளிக்கலாம். இது புலாவ் சாதம் தாளிப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் தாளிக்கணுங்க. எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வாசனைக்காக நெய் சேர்த்துருக்கேன். அப்புறம் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 இலை எல்லாமே சேர்த்துருக்கேன். இது சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பச்சை மிளகாய் காரமாக வேணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். எனக்கு இது போதுன்றதுனால நான் இதோட சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 3 வெங்காயத்தை இந்த பிரியாணிக்கு கட் பண்ணுவோம்ல, நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். நம்ம தேவையான அளவு சால்ட் இதிலே கொஞ்சம் போட்டுக்கலாம். இது என்னங்க புதுசாக இருக்குது, தேங்காய் பால் சாப்பாடு வந்து மீன் குழம்புக்கா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து ட்ரெடிஷ்னலாக செய்கிற ஒரு ஃபுட்டு தான். நிறைய முஸ்லீம்ஸ் வீட்டில் வந்து செய்வாங்க அந்த மாதிரி தேங்காய் பால் சாதமும் மீன் குழம்பும். என்னோடய அம்மா நான் சின்னதாக இருக்கும்போது எங்கள் அப்பா கல்ஃபில் இருந்தாங்க. அப்போ வரும்போதெல்லாம் இந்த குழம்பு வந்து ஸ்பெஷலாக பண்ணுவாங்க. ஏன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ எனக்கு அது வந்து இவங்களுக்கு செஞ்சு தரணும்னு மனசில் இருந்துக்கிட்டே இருந்தது. நானுமே செஞ்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சா, ஸோ செஞ்சோனாக்கா அப்படியே வீடியோவும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நானும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நான் காமிச்சது தேங்காய் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதை தான் உங்கள்கிட்ட காமிச்சேன். இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி போல் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் வந்து 1/2 கிலோ சாப்பாடு தான் செய்கிறேன். இப்போது ஒரு 2.5 கிளாஸ் அளவு அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு ஒரு தக்காளி போதும். நம்ம நிறைய தக்காளி சேர்த்தோன்னா அப்படியே அந்த கலர் வந்து ஒரு மாதிரி பிங்க்காக சேஞ்ச் ஆகிடும் சாப்பாட்டோட கலரு. ஸோ ஒரு தக்காளின்றது போதுமானதாக இருக்கும். இது ரெண்டுமே கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். அதையும் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே ஒரு 1.5 ஸ்பூனுன்ற கணக்குக்கு சேர்த்துக்கோங்க, போதும். இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த இஞ்சி பூண்டு வாசனை வந்து கொஞ்சம் நேரம் போகணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும். ஏன் நான் வந்து இதை சொல்கிறேன்னாக்கா, பிரியாணியில் வந்து நம்ம பின்னாடி மசாலா பொருட்கள்லாம் போட்டு வதக்குவோம். ஸோ இஞ்சி பூண்டு வந்து கண்டிப்பாக வதங்கிடும். இதில் அப்படி கிடையாதுங்க. இஞ்சி பூண்டு வதங்கின உடனேவே நம்ம தண்ணி சேர்த்துருவோம், அதாவது தேங்காய் பால் சேர்த்துருவோம். ஸோ இந்த இஞ்சி பூண்டை கருகாமல் அழகாக வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு கொஞ்சம் கருகிருச்சுனா கூட சாப்பாட்டோட கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ அதை பார்த்துக்கிட்டு கருகாத மாதிரி அழகாக கொஞ்சம் நேரம் அந்த பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம சேர்க்குறது வந்து ஃபுல்லாக தேங்காய் பாலாகவே தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ ஒரு தேங்காய் நான் உடைச்சி எடுத்ததில் வந்து எனக்கு வந்து ஒரு 2.5 கிளாஸ் அளவு கொஞ்சம் நல்லா திக்கான பால் கிடச்சிது. ஸோ அந்த ஒரு 2.5 கிளாஸ் அளவு பால் கூட 2.5 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணின்ற மாதிரி 2.5 கிளாஸ் அரிசிக்கு 5 கிளாஸ் தண்ணியாக அதை வந்து நான் ஒரு 2.5 கிளாஸ் தேங்காய் பாலும் 2.5 கிளாஸ் தண்ணியும் சேர்த்து இந்த மாதிரி கலந்து வச்சுட்டேன். இப்போ அந்த தேங்காய் பாலை இந்த சாப்பாட்டோடு நம்ம சேர்த்துக்க போகிறோம். வெறுமனே நம்ம தண்ணி சேர்த்து புலாவ் ரைஸ் செய்கிறோம்ல, அதை விட இந்த மாதிரி தேங்காய் பால் ஊற்றி செய்யும்போது அட்டகாசமாக இருக்கும், செமையாக இருக்கும். இது என்ன புதுசாக இருக்கே இந்த டேஸ்ட் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். அதே போல் நம்ம பிரியாணிக்கு வந்து நிறைய கொத்தமல்லி புதினாலாம் நான் சொல்லியிருப்பேன், ஒரு அரை கட்டு சேர்த்துக்கோங்கன்னா. ஆனால் இதில் ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டால் போதும், அதுவே. ஏன்னா நம்ம சமைக்கிறதே ஒரு 1/2 கிலோ தான், கம்மியான அளவு தான் செய்கிறேன். ஸோ இந்த அளவு போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த தண்ணியுமே நல்லா கொதிக்கணும், ஏன்னா நம்ம தம்க்கு தான் வைக்க போகிறோம். ஸோ இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பாஸ்மதி ரைஸ் தான் சேர்க்க போகிறேன். அதுவுமே நான் வந்து இது தாளிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கேன். அந்த அரிசியை தான் நம்ம இது கூட சேர்க்க போகிறோம்.
இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை இது கூட சேர்த்துக்கணும். அடுப்பு வந்து நல்லா ஃபுல் ஸ்பீட்லேயே தான் இருக்கணும். நான் எப்படி நம்ம பிரியாணிக்கு சொல்கிறோமோ அதே மாதிரி தாங்க. இது கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக இருக்கும்போது அப்படியே அது தண்ணிலாம் குறைஞ்சி அந்த தம்முக்கு விடுற ஸ்டேஜ் வரும்ல, அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம வந்து அலுமினியம் ஃபாயில் போட்டு எப்பயுமே பிரியாணிக்கு தம் பண்ணுற மாதிரி தம் பண்ணி ஆஃப் பண்ண போகிறோம். இது நல்லா இன்னும் புலாவ் ரைஸை விட தேங்காய் பால் ரைஸ் நல்லா வாசனையாகவும் இருக்கும், செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்கிட்டோம். கொதித்து சாப்பாடும் தண்ணியும் கலந்து வர மாதிரி வரும். அப்போ வந்து நம்ம தம்க்கு விட ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அதாவது தண்ணி நமக்கு தனியாக தெரியக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப ட்ரையாகவும் ஆகிடக்கூடாது. இப்படி நம்ம கலக்கும்போது பெருசாக தண்ணி தனியாக பிரியாது. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தம்க்கு விட்டுறலாம், ரொம்ப சரியாக இருக்கும். சொன்ன மாதிரி சிம் பண்ணிவிட்டு அடியில் ஒரு தவா வச்சுருங்க. தவா வச்சுட்டு திருப்பி இந்த பாத்திரத்தை மேலே வச்சிடலாம். வச்சுட்டு என்கிட்ட அலுமினியம் ஃபாயில் இருக்குது, ஸோ நான் அதை போட்டு கவர் பண்ணிக்கிறேன். அலுமினியம் ஃபாயில் இல்லைன்னா நீங்கள் வந்து துணியை தண்ணியில் நினச்சி புழிஞ்சிட்டு இதனுடைய வாய்ப்பகுதி ஃபுல்லாக மூடுற மாதிரி மூடி வெயிட் வச்சுருங்க. நான் கிளாஸ் லீடு போடுறதுனால நான் வெயிட்லாம் வைக்கல. இப்படி வச்சாலே அது சூப்பராக தம் ஆகிடும். ஒரு 15 நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடலாம். இப்போ நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்கலாங்களா? இங்கே கல்ஃபில் நம்ம ஊரில் விற்கிற ப்ராடக்ட்டை விட நிறைய வித்தியாசமான புதுசாக விற்கும். அதெல்லாம் என்னன்றதை பார்க்கலாம். இப்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே நான்வெஜ் ஐட்டம் தாங்க. எல்லாமே மின்ஸ்டு சிக்கன், மின்ஸ்டு மட்டனு, மின்ஸ்டு பீஃபு எல்லாமே இங்கே கிடைக்கும். ஏன் இந்த மின்ஸ்டு பீஃபு மின்ஸ்டு சிக்கன்லாம்னாக்கா நம்ம இந்த கீமாலாம் ரெடி பண்ணுறோம்ல, இப்போ சமோசாக்கு வந்து உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கெலாம் அதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இங்கே வந்து நம்ம கட் பண்ணிலாம் வாங்கிட்டு வர தேவையில்ல. தனியாகவே மின்ஸ்டு சிக்கன் விற்கிது, அதை வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சாசேஜஸ், இது வந்து லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு சாப்பிட்லான்னு போட்டிருக்கோம். பட் ஆனால் நான் வந்து சாசேஜ் மசாலா தான் பண்ணுவேன், அதையும் நான் வந்து போட்டிருக்கேன். சப்பாத்திக்கு செமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இங்கே வந்து தான் நான் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் புதுசாக பார்த்தேன். இந்த மாதிரி சிக்கன் வந்து தனித்தனியாக விற்கிறது, அந்த லிவர் மட்டும் தனியாக எடுத்து விற்கிறது, இது எல்லாமே ஃப்ரோசன் சிக்கன் பார்ட்டு. இது எதுவுமே நம்ம வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணக்கூடாது, எல்லாமே ஃப்ரீசரில் தான் வைக்கணும். இப்போ நான் எதுக்காக இந்த வீடியோ எடுத்தேனாக்கா, நான் வந்து ஆக்சுவலாக காடை தேடிட்டு இருந்தேன். நம்ம ஊரில் காடை விற்கும் இல்லையா, குயிலுன்னு சொல்லுவாங்க, அது கூட இங்கே விற்கிது ஃப்ரோசனில். ஸோ இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும். காடை சமைச்சோன்னாக்கா, காடை பிரியாணி, காடை கிரேவிலாம் பண்ணோன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வாங்குறதுக்காக நான் போயிருந்த போது தான் இந்த வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ அப்படியே இது நம்ம வீடியோ சேர்த்தோன்னா நீங்களும் பார்ப்பீங்களா அப்படின்றதுக்காக நான் இது கூட சேர்த்துருக்கேன். இந்த காடை வந்து நம்ம ஊர் காசுக்கு வந்து 500 கிட்ட வருங்க. ஃபஸ்ட்லாம் விலை கம்மியாக இருந்தது, இப்போ வந்து 2.5 பீடி விற்கிறாங்க. அது ஒரு 600 கிராம் தான் வரும். 600 கிராம் காடை வந்து நம்ம ஊர் பைசாவுக்கு வந்து 500 விற்கும். 500 அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இந்த ஊரில் காடை விற்கிறதே பெரிய விஷயமா இருக்குது இல்லையா? நம்ம ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து எல்லாமே விற்கிறாங்கன்னும் போது அது வந்து ஓகே, தரலாம், நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டும் கொஞ்சம் பெருசான சைஸ்லேயும் கிடைக்கும். இது வந்து சிக்கன் நான் முன்னாடியே ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். ஃப்ரோசன் சிக்கன் இங்கே இந்த மாதிரி தான் கிடைக்கும். சரி வாங்க நம்ம திருப்பி சமையலுக்குள்ளே போயிடலாம். சாப்பாடு முன்னாடியே தம்க்கு விட்டதுனால நம்ம இந்த டைமில் வந்து மீன் வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து மணி ஒரு 1:30 போல் ஆயிடுச்சுங்க. என்னோடய ஹஸ்பண்டும் வந்துடுவாங்க 1:30 மணிக்கெலாம். ஸோ இப்போ மீன் வறுத்தோன்னாக்கா கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். முன்னாடியே வறுத்து வச்சிட்டோன்னா கொஞ்சம் ஆறி போயிடும்ல. இப்போ வந்து மீன் வறுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். இந்த மீன் வந்து இங்கே எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்க. நீங்கள் அந்த மீன் மார்க்கெட் வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பாக ஒரு டைம் போய் விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய வகையான மீன் ரொம்ப ரீசனபிளான ரேட்டில், அதாவது நம்ம ஊரில் கிடைக்கிறத விடவே இங்கே வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். இப்போ நான் சமைச்சிட்டு இருக்க மீன் வந்து கிலோ 200 அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். எவ்வளோ சூப்பராக நம்ம மீன் வறுவல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ சாப்பாடு எடுத்து நம்ம பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி. இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. 15 மினிட்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணோன்னா இந்த அரிசிலாம் அதாவது ஒரு 3/4 வேக்காடு போல் வெந்து அழகாக மேலே தூக்கிட்டு இருக்கு. பார்க்குறதுக்கே செம்ம சூப்பராக இருக்குது. இதை அப்படியே நம்ம வந்து கரண்டி விட்டு இப்படி பரட்டி போட்டுடலாம். அதாவது அடி சோறு மேலேயும் மேல் சோறு கீழே போகிற மாதிரி அப்படியே பரட்டி விட்டுடலாம். பரட்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம திருப்பி மூடி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக சாப்பிட்ற பதத்தில் செம்மையாக வெந்திருக்கும். அதனால் இது குழஞ்சிருமோ, இது ஒரு மாதிரி ஆகிடுமோன்ற மாதிரி பயப்படவே தேவையில்ல. சூப்பராக தம் பிரியாணி மாதிரி அழகாக இது தம் பண்ணி இறக்கிடலாம். தேங்காய் பால் சாதம். இப்போ நான் திருப்பி மூடி வச்சிடுறேன். மீதம் இருக்கிற
மீன்களையும் நான் போட்டு வறுத்து எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஸ்பெஷல் மெனுவோடு தான் எங்கள் ஃப்ரைடேவை நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த ரெசிபி எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் எனக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அஃப்ஷின்ஸ் ரெசிபிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் ஆகிருக்கு, அதையும் போய் பாருங்கள். தேங்க்யூ.